யார் வாழ்க்கையும் மறக்க முடியாத ஹிரோஷிமா நாகசாகில விழுந்த 2 பாம்லேருந்து ஒருத்தவர் தப்பிச்சிருக்காருன்னு சொன்னா, அது பக்கத்துல இருந்தும் தப்பிச்சிருக்காருன்னு சொன்னா நம்புவீங்களா? சுட்டோமு யமாகுச்சி அப்படிங்கிறவர் வந்து இந்த ஹிரோஷிமாவில் உள்ள மிட்சுபிஷி ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறாரு. அப்போ அங்கே உள்ள பாம் வெடிக்கும் போது தான் அவர் பக்கத்தில் வந்தாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வரேன். ஒரு பிசினஸ் வேலைக்காக அவரும் 2 கொலீக்ஸையும் சேர்த்துக்கிட்டு நாகசாகி ஒரு ட்ரிப்புக்கு போறாரு. நாகசாகில வேலையெல்லாம் முடிச்சுட்டு 6 ஆகஸ்ட் 1945 அப்ப காலையில ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு வராங்க. ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு வந்து பார்த்த பிறகு தான் தெரியுது யமாகுச்சி அவரோட ஹேங் ஓவர் மிஸ் பண்ணிட்டாருன்னு. சரி, அதை போய் வீட்டில் போய் எடுத்து வரலாம் சொல்லிட்டு வீட்டுக்கு போற டயத்துல தான் 8:15 நாகசாகில லிட்டில் பாய் அப்படிங்கிற நியூக்ளியர் பாம் வெடிக்குது. இந்த பாம் வெடிக்கும் போது 3 கிலோமீட்டர் ரேடியஸ்குள்ள தான் அவர் இருந்திருக்காரு. அதுல அவருக்கு செட்ட பீரியட்ல கண்ணு தெரியாம போயிடுது, காது கேட்காம போயிடுது. அதே மாதிரி பாதி மேல் உடம்பு வந்து ரேடியேஷனால பாதிக்கப்பட்டிருது. அதுக்கப்புறம் அவர் கட்டு போட்டு அவரோட புண்ணெல்லாம் ஆத்திக்கிட்டு ஒரு 2 நாள் 3 நாள் கழிச்சு 9 ஆகஸ்ட் 1945 அப்ப ஹிரோஷிமாவில் உள்ள அவரோட கம்பெனில போயிட்டு ரிப்போர்ட் பண்றது சூப்பர்வைசர் கிட்ட என்னாச்சு, என்ன மாதிரி இந்த வராச்சுட்டு. அந்த டைம் 11 AM ஃபேட்மேன் அப்படிங்கிற ஒரு நியூக்ளியர் பாமும் ஹிரோஷிமால வெடிக்குது. இந்த பாம் வெடிக்கும் போதும் அவர் 3 கிலோமீட்டர் ரேடியஸ்குள்ள தான் இருந்திருக்காரு. ஒருவேளை அவர் 2 பாம் விழுந்தும் பக்கத்துல இருந்தும் தப்பிச்சிட்டாரு லக்கியஸ்ட் மேன் அப்படின்னு சொன்னாலும் 2 பாம் வெடிக்கும் போதும் பக்கத்துல இருந்திருக்காரு அப்படின்னு அன்லக்கியஸ்ட் மேன் அப்படின்னு சொல்றாங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.